பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஒரு கேள்வி பல பதில்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பல இடங்களில் கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே பல கேள்விகள் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு கேள்விக்கு பல பதில்களை புரியும்படி அவர் கொடுத்திருக்கிறார். அவரிடத்தில் கேள்வி கேட்டவர்களில் வேதபாரகர் உண்டு, பரிசேயர் உண்டு, சதுசேயர் உண்டு, நியாய சாஸ்திரிகள் உண்டு. அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களும் அவரிடத்தில் கேள்விகளை கேட்டார்கள். நாம் தொடர்ச்சியாக பார்க்கிற காரியம் அவருடைய சீஷர்கள் கேட்டதுதான். என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாயிருப்பான்? நன்றாக கவனிங்கள். பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்கிற ஒரு கேள்வியை அவருடைய சீஷர்கள் கேட்ட பொழுது அவர் ஒரு குழந்தையை தன்னண்டை சேர்த்து கொண்டு அந்த குழந்தையை வைத்து ஒரு பெரிய பாடத்தை கர்த்தர் அவர்களுக்கு நடத்தினார். அதிலே அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதனால தான் செய்திக்கு தலைப்பு ஒரு கேள்வி பல பதில்கள். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன அந்த பதில்களிலே முதல் காரியத்தை இன்னைக்கு சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம் 2ல இருந்தே படிக்கிறேன். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாயிருப்பான்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எப்பா முதல்ல கவனிப்பா, நீ முதல்ல யார் பெரியவனா இருப்பாங்கிறத 2வது வை. முதல்ல யாரு உள்ள போவான்னு பாரு. நீ பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பான் என்று கேள்வி கேட்கிறாயே, அதற்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பான் என்பதை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு விளக்கமான பதிலை தருகிறார். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு கேள்விதான், ஆனா பதில் பல விதங்களில் விளக்கமாக வருகிறது. அப்ப முதல் பதில் என்ன தெரியுமா? அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் முதல்ல யார் உள்ள போவான்னு பாரு, அதுக்கப்புறம் யார் பெரியவன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. முதல்ல பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பாங்கன்னு பாரு, அதுக்கு அப்புறம் அங்கே யார் பெரியவன்னு பார்க்கலாம். அப்ப முதல்ல கேட்போம், யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? ரொம்ப அழகான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல, பிள்ளைகளைப் போல உங்கள் இருதயம், உங்களுடைய மனது மாறாத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற செய்தி என்ன? நீ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்க வேண்டும் என்கிற கேள்வி சரிதானப்பா, ஆனால் முதலாவது நீ பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்பதை அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? மனம் திரும்பி குழந்தைகளைப் போல நீங்களும் நானும் மாறணும். நம்முடைய சுபாவங்கள் குழந்தைகளைப் போல மாறணும். பைபிள்ல போட்டிருக்கு. ஒரு வசனம் படிக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கர்த்தர் அந்த வார்த்தையை கொரிந்து சபைக்கு எழுதுறார். நான் படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14:20.
1 கொரிந்தியர் 14:20 சொல்றாரு, சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே நீங்கள் குழந்தைகளாயிருங்க. நம்ம எதுல குழந்தையா இருக்கணும்? துர்குணம், கெட்ட குணங்கள், கெட்ட சுபாவங்கள், நமக்குள்ள இருக்கிற கசப்பு வெறுப்பு. இந்த சின்ன குழந்தைங்களுக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கசப்பு வெறுப்பு இருக்காது. இப்போ அடிச்சுக்குவாங்க, அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க, பழையவைகள் எல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அதே போல தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளம் குழந்தைய போல மாறணும். எந்த விஷயத்தில்? துர்குணம் என்கிற காரியத்தில் நீங்கள் குழந்தைகளாக இருக்கணும், ஆனால் புத்தியில் நீங்கள் தேர்ந்தவங்களாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அதாவது துர்குணத்தில் குழந்தை மாதிரி இருங்க, ஆனால் அறிவில், புத்தியில், ஆண்டவரை அறிகிற அறிவில், பகுத்தறிகிற காரியத்தில் நீங்கள் தேர்ந்தவங்களா காணப்படணும். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க, மிக அழகா சொல்றார். ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஐயா பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? அதற்கு இயேசு சொன்ன முதல் பதில், நீ முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு யார் போறான்னு பாரு, அதுக்கப்புறம் யார் பெரியவன்னு பார்ப்போம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவா? தெளிவா சொல்றாரு, மனம் திரும்பி நீங்கள் பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்முடைய துர்குணங்கள் மாறணும். கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இதெல்லாம் நம்மளை விட்டு மாறணும். குழந்தை தன்மை உள்ளவர்களாக, குழந்தை மனம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாறுவோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். பிரவேசிச்சிட்டதுக்கு அப்புறம் யார் பெரியவன் பார்த்துக்கலாம். சரியா? அப்போ நாளைக்கு பார்ப்போம் யார் பெரியவன். கேட்கப்பட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பல விளக்கங்களை சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.